broken heart syndrome. இது ஒரு பர்சன் எக்ஸ்ட்ரீம் எமோஷ்னலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலோ இல்லை எக்ஸ்ட்ரீமாக ஃபிசிக்கலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலோ வரக்கூடிய ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இதனுடைய சிம்டம்ஸ் ஆனது ஹார்ட் அட்டாக்குக்கு ரிலேட்டடாக தான் இருக்குமா. லைக் செஸ்ட் பெயின் வர்றது, இல்லை மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படுறது, இந்த மாதிரியெல்லாம் தான் இருக்குமா. இந்த ஒரு கண்டிஷனால் பாதிக்கப்படுறது 83% பெண்களாக இருந்தாலுமே இதனால் ரொம்ப டேஞ்சர். இது யாருக்கு ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 2 மடங்கு பாதிப்பு அதிகமாக கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கண்டிஷனால் பெண்களுடைய டெத் ரேட் 5.5% இருந்தால் ஆண்களுடையது 11.2% இருக்குது. இது ஈஸிலி கியூரபிளாக இருந்தாலுமே இதை நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை கொடுக்கலாம். லைக் ஹார்ட் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரோக்கு கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் ஆண்களுக்கு இதனுடைய பாதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கலாம், இல்லைனா சோஷியல் சப்போர்ட் நிறைய கிடைக்காததாக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இல்லை கூட இருக்கிறவங்களால தான் பிரச்சனையே அப்படின்னா நிறைய ஹெல்ப் சென்டர்ஸ் இருக்குது. போய் ரீச் அவுட் பண்ணுங்கள், ஓப்பன் அப் பண்ணுங்கள். மனசுக்குள்ளே எந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் வச்சுக்காதீங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எப்போவுமே ஹெல்த்தாக தான் இருக்கணும். ஸோ ஓப்பன் அப் பண்ணுங்கள்.